ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ நல்லவர், சர்வ வல்லமைமிக்க தேவன். இம்மட்டுமா எங்களை நடத்தியதற்காக நன்றி, இனிமேலும் நடத்துகிறக்காக நன்றி. அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி அப்பா. சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அப்பாவுடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான நல்ல பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், இம்மட்டுமாய் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிற நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓகே, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு காலையிலே நம்ம சில காரியங்களை குறித்து பார்த்தோம். அதில் நான் பேச மறந்தது எனக்கு டக்குன்னு தோணுச்சு. அது அந்தளவுக்கு கிளியராக முடிக்கலை. நான் சொல்ல வந்த நோக்கம் வேறு. சரி, இது தவக்காலம். அதாவது என்னென்னா, ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாட்களாக இருக்கிறது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் வரும், சரிங்களா? இதெல்லாம் இது ஆரம்பத்திலிருந்தே ஏசப்பா நான் பாடுபட போகிறேன்னு சொன்னதில் இருந்தே இந்த எல்லா காரியத்தையும் சேர்த்து அது என்ன சொல்கிறது, அதை நினைவு கூறும்படி தான் இந்த தவக்காலத்தை கொண்டாடுறாங்க. அது ஆர்சியில் தவக்காலம்பாங்க. மற்ற இடங்களில் சிலுவை தியானம், துக்க நாட்கள் அப்படின்னு ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க, சரிங்களா? அதான் சிலுவை பாதை வைப்பாங்க, சிலுவை தியானம் வைப்பாங்க. திருச்சபைகளில் சிலுவை தியானம், அதாவது சிலுவை குறித்து தியானிப்பாங்க. இவங்க தியானிக்கிறாங்க, அவங்க சிலுவை பாதையை ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க. இயேசு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத, அந்த சிலுவைக்கு போனது, அந்த கல்வாரி மலைக்கு போனது, இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போவாங்க இல்லையா? அங்கே போனப்போ எத்தனை இடத்துல விழுந்தார், என்ன பேசினார், தண்ணி கொடுத்தது, எல்லாம் பைபிளில் இருக்கிற எல்லாம் அதை ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க. என்ன டெய்லி இந்த சிலுவைபாதம் நடக்கும்போதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே அதை செஞ்சு காட்டுவாங்க. சரி, ஏன் இது அப்படின்னீங்கன்னா, நோக்கம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? சிலுவை தியானமாக இருக்கட்டும், சிலுவை தியானத்தில் இதை அப்படியே தியானிப்போம். ஏசப்பா எதுக்காக வந்தார், பிறந்தார், சிலுவையில் ஏன் அறையப்பட்டார், ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டார், ஏன் அவ்வளோ பாடுகள் அனுபவித்தார் அப்படிங்கிறத தியானிக்கிறது தான் சிலுவை தியானம், சரிங்களா? சிலுவை பாதை அந்த ஆக்டிங்கில் இருக்கும், சிலுவை தியானம் ஸ்பிரிச்சுவலில் இருக்கும், ஸ்பீச்சிங்கில் இருக்கும், சரிங்களா? ரைட். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய சபைகள்லாம், அவைக்குரிய சபைகள்லையும் சரி, எல்லா இடமும் சிஎஸ்ஐலையும் சரி, இந்த நாட்களில் விசேஷித்த நாட்களாக அந்த ஆராதனைகளை வைப்பாங்க, ஒழுங்குபடுத்தியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நோக்கம் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமும் சரி, செய்கிறது நோக்கமும் சரி. பழைய பரிசுத்தவான்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்பாங்க. அதனால் ஆண்டவரை ஜனங்கள் இன்னும் அறியணும், சத்தியத்தை அறியணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த சிலுவை தியானம் எல்லாமே வழக்கப்படுத்தப்பட்டது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி அதுவே தெரியாமல் சிலுவை பாதை போகிற ஆட்கள் இருக்குது. என்ன சிலுவை தியானம்னா என்னன்னு தெரியாமலே அதுக்கு போகிற ஆட்கள் இருக்குது. நம்ம ஏன் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஏன் இது நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க இருதயத்தில் உந்துதல் ஏற்பட்டு ஒரு பெரிய நோக்கத்தோட பரிசுத்தவான்கள் இதை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது காலப்போக்கில் அது உருமாறி என்ன ஆயிடுதுன்னா, கடமையாயிருது, சரிங்களா? கடமையாயிருது, சம்பிரதாயம், சாஸ்திரம் ஆயிடுது, பாரம்பரியம் ஆயிடுது. அங்கே தான் இடிக்குது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே உருவாக்கப்பட்டது. கிறிஸ்மஸ் தாத்தா அவர் கிஃப்ட் கொடுத்தது எல்லாம் பாருங்கள் நல்ல நோக்கத்துக்கு. தேவனுக்கும் அவங்களுக்கும் இருந்த அனுபவத்தின்படி, தேவனுக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த ஐக்கியத்தின்படி, உறவின்படி அவங்க இந்த தேவனை அறிகிற அறிவுள்ள மக்கள் வளரணும். நான் அறிஞ்ச இந்த இயேசு கிறிஸ்துவை, நான் அறிந்த இந்த தேவனை இன்னும் ஜனங்கள் அறியணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க பிரயாசப்பட்டு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தினாங்க. அது பாரம்பரியமாக நாட்கள் ஆக 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 உருவழிந்து போயிட்டு, எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது, அந்த நோக்கம் மாறி போயிட்டு இன்றைக்கி கடமையாக சடங்காச்சாரமாக கொண்டாடப்படுது, சரிங்களா? பாருங்கள், அப்படி இருந்தால் அந்த வீடியோவில், ஒரு வீடியோ சிலுவை பாதை வீடியோவில்
ஒரு ஃபாதர் சிலுவை சுமந்துட்டு போகும்போது ஒருத்தர் சவுக்கு அடிக்கும்போது அவர் கோவப்பட்டு எட்டிட்டு மிதிப்பார் அடித்தவனை. அப்போ ஏன் அப்படின்னா இது இப்போ பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுது. புரியுதுங்களா நான் நோக்கம் நான் சொல்கிறது? இதை ஃபஸ்ட்டு ஒரு நோக்கத்தோடு ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா? கூடி சபையாரை கூடி முடிவு எடுத்து இப்படி சிலுவை பாதை நடத்தணும் அப்படின்னு செஞ்சாங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட இருந்த அந்த ஒரு பற்று, தேவன் மேலே இருந்த பற்று, அந்த ஒரு வைராக்கியம் இப்போ இருக்கானா? இல்லை. அதை தான் சொல்ல வரேன். அவங்ககிட்ட இருந்த அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஐக்கியம், அது ஏன் இல்லை அப்படின்னா அவங்க அதை அனுபவிச்சாங்க. அது அவங்களுக்கான தரிசனம், அது அவங்களுக்கான உந்துதல். அதனால் அவங்க வந்து டெடிக்கேஷனோடு அழகாக சூப்பராக செஞ்சாங்க. அதனால் அது சூப்பராக அமைஞ்சது. அதை இன்னொருத்தர் பண்ணும்போது என்ன ஆயிடுது? காப்பி ஆயிடுது. காப்பி ஆகும்போது காப்பியாகி பாருங்கள். ஒரு ஜெராக்ஸ் ஒரிஜினலை நீங்கள் காப்பி எடுங்க, காப்பியை கொண்டு எடுங்க, அந்த குவாலிட்டி அப்படியே குறைஞ்சு வருவார் உங்களுக்கு. கரெக்டாக இப்போ புரியுதா? அதான் சொல்ல. இப்போ பூரா காப்பி தான். சரிங்களா? அதனால தான் அதனுடைய பவர் தெரிய மாட்டேங்குது. ஆமென். சரிங்களா? ஆதி அப்போஸ்தலர்களும் தேவனுடைய பிள்ளைகள், அவங்க தேவனோட 12 பேர் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோடு கூட இருந்தவங்க. பேதுரு சொல்கிறார் இல்லையா, 12வது சீசனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆதி முதல் நம்மோடு கூட இருந்து தேவனுடைய கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயத்தையும் பார்த்து அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பார்த்து சாட்சி கொடுக்கிற ஒரு சாட்சியை நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்கிற 12 பேரில் ஒருவராக தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாப்புல. புரியுதுங்களா? அப்போது கூடவே இருந்து ஏசப்போ கூடவே இருந்து அந்த சாட்சிகள் எல்லாம் பார்த்த நபராக இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போ ஏன்னா அப்போ அவங்களுக்கு தான் அதனுடைய அனுபவம் தெரியும். அவர் கூட இருந்திருக்கிறாங்க, அவங்க பழகி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படித்தான் இந்த அனுபவம் உள்ளவங்க தான் முதல்ல செய்யும்போது ஆதி திருச்சபையில் அவங்க அப்போஸ்தலர்கள் செஞ்சது வந்து ஏசப்பாவோட கூட இருந்து ஏசப்பாவுடைய உபதேசத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை முழுவதும் புரிஞ்சுக்கிட்டு தொடங்கினாங்க. அதனால தான் அவங்க சபையில் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஏசப்பா சொன்னார் இல்லையா, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்து நிமித்தம் ஒருமனப்படுகிறீர்களோ, கூடியிருக்கிறீர்களோ, அங்கு நான் இருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கையை தட்டி, என்ன அழகா அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் 2 பேர் இந்த பூமியில் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை வந்து அவங்களுக்கு கொடுப்பாரா. புரியுதுங்களா? அப்போது பூமிக்கும் பரலோகத்துக்கும் எவ்வளோ தூரம், புரியுதுங்களா? அப்போ இங்கே ஒருமனப்பட்டால் அங்கே பரலோகத்தை அசைக்குது. அதான் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அவர்கள் இருந்த இடம் அசைந்ததுன்னா பரலோகமே அசைஞ்சிச்சு அவங்க ஒருமனப்படும் போது. ரொம்ப முக்கியம். இங்கே கீழே நாம் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக கூடனா பரலோகம் பார்க்குது, பரலோகம் அதற்கான பலனை அளிக்குது. புரியுதுங்களா? அப்போ எது காரணம்? இங்கே கூடுறதா? 2 பேர் கூடுறதா? 3 பேர் கூடுறதா? இல்லை. ஒரு மனமாய் கூடியிருந்தால் சொல்லுங்க. 2 பேர் கூடுனா வேண்டிக் கொள்கிற காரியம் நடக்கும்னு கிடையாது, 3 பேர் கூடுனா நடக்குன்னு கிடையாது. ஒரு மனமாக கூடணும், ஒரே மனதுடையவர்களாக இருக்கணும் ஒரு காரியத்தை குறித்து. ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருமணம் பிள்ளைக்கு செய்ய போகிறோம் அப்படின்னா, திருமணம் செய்யணுங்கிறத கணவனும் மனைவியுமா 2 பேரும் மனசார ஒருமனப்படணும். சரிங்களா? இந்த வயசில் திருமணம் இப்போ கல்யாணம் பண்ணலாம். ஒரு வீடு கட்டணும்னா ஒருமனப்படுறது 2 பேரும், வீடு கட்டணும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அதான் பாருங்கள், ஒரு மனமாக இருந்தாலே நீங்கள் ஒரு மனமாக இருந்து பேசினாலே நடந்துடும். அது போட்டு மன்றாடி கதறி ஜெயிக்கணும் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் 2 பேர் கணவன் மனைவி ஒரு மனசோட முழு மனசோட ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமியில் தேவன் அதை பரலோகத்திலேருந்து பார்த்துட்டே இருக்கிற தேவன் அதை நிறைவேற்றிடுவார்.
சரிங்களா? இது இப்படியா? இன்னொன்று சொல்கிறேன். ஒரு 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 சர்ச்சில் ஒரு 100 பேர் கூடியிருக்கிறாங்க. ஒரு காரியத்தை குறித்து ஒரு சர்ச்சு கட்டணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்த மனசில் நினைக்கிறேன், என் வீடே அங்கே அப்படி கிடக்கு, இல்லை இவனுக்கு சர்ச்சு கட்டுறது தான் ஒன்று குறை, ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு வெளியில் சொல்கிறான், உள்ள புலம்புறான். இன்னொருத்தர் நினைக்கிறான், ஐயோ நானே கடனில் கஷ்டப்படுறேன், இப்போ சர்ச்சு ஒரு கேடா அப்படின்னு உள்ள நினச்சிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமே ஆண்டவரே, வாக்கிய செய்யும் ஆண்டவரே அப்படிங்கிறான். சரிங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும் ஐயோ எனக்கு இப்போ எப்போ விட்டா கூட்டத்தை விட்டா போன்ற மாதிரி நிறைய வேலை இருக்கும். ஐயோ விட மாட்டேன்றாங்களே, சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும், சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும், ஐயோ அங்கே இப்படி பல பேர் 100 பேரும் 100 திங்கிங்கில் இருக்கிறாங்க. சரிங்களா? 100 திங்கிங்கில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நிறைவேறுமா? யோசிச்சு பாருங்கள். 2 பேர் இருந்தாலும் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு பேசும்போது தேவன் அதை நிறைவேற்றுறார். அதான் சொன்னார், நிறைய பேர்லாம் இல்லைப்பா, 2-3 பேர் போதும், ஒருமனப்பட்டிங்கனாலே அந்த காரியம் நடந்துடும். எத்தனை பேர் புரியுது? ஆமேன். அதான் நான் சொல்கிறேன். ஆதி திருச்சபை அப்படி தான் இருந்து அதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாலும் 2 பேர் ஒருமனப்பட்டாலே போதும். கணவன் மனைவியே போதுமானவர்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் ஒருமனப்பட்டாலே உங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும். இதில் நம்புறீங்க? அதுக்காக அப்போ கணவன் மனைவி நாங்கள் வீட்டிலே இருந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினச்சிடக்கூடாது. அதனுடைய நோக்கம் வேறு, நான் சொல்கிற நோக்கம் வேறு. ஓகே, சரி. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:14 அங்கே இவர்கள் எல்லோரும் யார்? மேலே பார்த்தீங்கன்னா சீசர்கள் 12 பேர் எல்லாம் போட்டிருக்கும், 11 பேர் போட்டிருக்கும். சீசர்கள் இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும், இதுதான் காலைல சொன்னேன்னா, மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். கையை தட்டி சார், எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே கூடியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். அந்நாட்களில் சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே அப்படின்னு பேசுகிறாப்புல. எத்தனை பேர் புரியுது சார்? இதை விட அழகாக சத்தியத்தை வெளிப்படுத்த முடியாது. மதத்தில் இருந்தோம்னா வெளியில் வந்துடணும். பாருங்கள், ஏசப்பாவுடைய தாயார் ஃபஸ்ட்டு யார் பேர் வருது? நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபம் வந்து 12வது வசனம், ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்திலிருந்து ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும், நல்ல கவனிச்சுவாங்க, பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்துலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரன் ஆகிய யாக்கோவும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரமாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். 11 பேர். அடுத்து தான் வருது, அவர்கள் தங்கியிருந்தார்கள். அடுத்து அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு சீசர்கள் பேர், அடுத்து யார் பேர்? அங்கே நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. ஏசப்பாவுடைய தாயார் மரியாள் அங்கே இருந்தாப்புல, ஏசப்பாவுடைய சகோதரர்களும் இருந்தாப்புல. சரிங்களா? எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துல யார் பேசுகிறா? எந்திரிச்சு பேதுரு பேசுகிறார். ஏன் பேசுனார்? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், யோவான் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசப்பா என்ன சொன்னாங்க? யோவான் இருபத்தோராவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பதினைஞ்சாவது வசனம், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு 21:15 இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, நல்லா கவனிச்சுவாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க சீசர்கள்? இப்பொழுது 11 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்து செத்து போயிட்டார். ரைட், 11 பேர் இருக்கிறாங்க. அந்த 11 பேர் இருக்கும்போது சீமோன் பேதுருவை நோக்கி ஏசப்பா சீமோன் பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயா இருக்கிறாய் என்றார். கையை தட்டி, சார் இதுக்கு மேலே என்ன சார் சொல்லணும்? இவர்கள் எல்லாரை விட நீ என் மீது அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறார். அதுக்கு சொல்கிறாப்புல, மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின்
குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே என்றான். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். தகுதி நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கையை தட்டுங்க, மேட்ரு சொல்கிறேன். யோவானை ஏன் தேர்ந்தெடுத்தார்? யோவான் ஏன் தேர்ந்தெடுத்து பெரிய ஆளாக்கினார்? ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட்டுருப்பார்? ஒரு சில சுவிசேஷம் சொல்லும், யோவானை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டார் அப்படின்னு இருக்கும். என் பின்னே வா, மனுஷனை பிடிக்கிற ஆக்குவேன். சில இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், யோவான் எழுதின புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், யோவான் ஸ்தானனுடைய சீசர்களில் 2 பேர் இயேசுவை பின்தொடர்ந்து போனார்கள். பின்தொடர்ந்து போய், ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறேன் என்று கேட்டார்கள். அவன் வந்து பார் என்று சொன்னார். உடனே அவரோடு போய் இருந்தாங்க. அன்றைக்கி தங்கின உடனே நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டாங்க. அவர்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து சொன்னாங்க. அவர்களில் ஒருத்தர் தான் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. அந்த அந்திரேயா யோவான்கிட்ட போய் சொல்கிறாரு, மேசியாவை பார்த்தோம் அப்படின்றார். உடனே அப்படியா அப்படின்னா, வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கு பிறகு யோவானை பார்க்குறாங்க. அப்படி எல்லாரும் வராங்க. சரிங்களா? அப்படி தான் நாத்தான்வேலு, பிலிப்பு எல்லாருமே அப்படி தான் வராங்க. பிலிப்பு யார்? அந்த ஊருக்காரர். சரிங்களா? இப்படி எல்லாருமே வராங்க. அப்போ நல்லா கவனிச்சுவாங்க. இங்கே யார் ஃபஸ்ட்டு வந்தான்னு போட்டிருக்கு? அந்திரேயா. அந்திரேயாவும் இன்னொருத்தரும். அதில் அந்திரேயா பேர் மட்டும் தான் போட்டிருக்கு. அப்போது முத ஏசப்பா சந்தித்தது யார்? அந்திரேயான்னு போட்டிருக்கு. சரிங்களா? இப்படி ஏசப்பா யாரை ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு அழைச்சாரு, கூப்பிட்டாருங்கிறது சில சரியான முறையில் இல்லை, எழுதப்படலை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள் இப்போ நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்றேன். சரிங்களா? பார்க்குறேன். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். காலையில் சூரியன் வந்து உதிச்சுது. அது வந்து அப்படி வானம் வந்து அப்படியே நல்லா இதாக இருந்துச்சு. சூரியனை நல்லா ரெட் கலரில், ஆரஞ்சு கலரில் அப்படி மிக்ஸ் ஆகி சூப்பராக அப்படி கடலுக்கு மேலே அப்படி இருந்துச்சு. சரியா? கடலுக்கு மேலே சூரியன் உதயமாகி அப்படி நின்றுச்சு. நல்லா ரவுண்டாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சரிங்களா? அப்பொழுது மிதமான காற்று வீசி கொண்டிருந்தது. இப்படிலாம் அந்த சிச்சுவேஷனில் என்னென்ன நான் பார்த்தனோ அதை நான் எழுத்துப்பூர்வமாக எழுதுகிறேன். இதை படிக்கும்போது என்ன பண்ணுவாப்புல, இது 1 வருஷம் கழித்து, 2 வருஷம் கழித்து, 10 வருஷம் கழித்து, இல்லை ஒரு அடுத்த நாளே, இல்லை ஒரு வாரத்தில் நான் எழுதுகிற இந்த கவிதை, இந்த மாதிரி ஒரு பதிவு நான் என்ன சொல்கிறது, ஒரு பேப்பரில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பேப்பரில் போடுறேன். அப்போ இதில் ஒரு புக்காக வெளியிடுறேன். இப்படிலாம் நடந்தது அப்படின்னு புக்காக வெளியிடுறேன். அந்த புக்கை ஒரு வாரம் கழித்து ஒருத்தர் வந்து எங்கள் சென்னையில் வாங்கி படிக்கிறார். நான் எங்கேருந்து எழுதுகிறேன்? நல்ல புரிஞ்சுவோம், கன்னியாகுமரியிலேருந்து எழுதுகிறேன். சரிங்களா? நான் கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரி சாயங்காலம் அந்த சூரிய மறைவு போது எழுதினாலும் சரி, சூரிய உதயத்தோடு எழுதியிருந்தாலும் சரி. சரிங்களா? இப்படி அழகாக உதிச்சு வந்தது, இவ்வளோ அழகாக இருந்தது, இப்படி சில காற்றடிச்சிச்சு, கடலுக்கு மேலே சூரியன் இருந்தது, அது ரொம்ப அற்புதமான காட்சியாக இருந்ததுன்னு ஒரு டிராயிங்கும் போடுறேன் அந்த சிச்சுவேஷனை. சரிங்களா? ஓகே. இதை அடுத்தாப்புல சென்னையிலேருந்து ஒருத்தர் இதை படிக்கும்போது, எவ்வளோ நாள் கழித்து படித்தாலும் அவர் பார்க்கும்போது சூரியனையே காணாது. புரியுதுங்களா? காலையில் அதிகாலை ஒரு 6 மணி அளவில் அப்படி நான் போடுறேன். இவர் பார்க்குறாரு, 6 மணிக்கு சூரியனை காணும். எப்படி இருக்கும்? நான் பொய் சொன்னேன்னா, பொய்யா எழுதுனேன்னா? இல்லை. நான் எங்கேருந்து எழுதினேன், எந்த சூழ்நிலையில் எழுதினேன், அன்னைக்கு சூழ்நிலைக்கு எது எப்படி இருந்துச்சு. சரிங்களா? ஆமாம். சில நாள் பார்த்தீங்கன்னா கடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கலர் அடிக்கும் கடல் எப்போவுமே. சில நேரங்களில் அது காற்றின் படி நல்லா புரிஞ்சுக்கிடணும். அந்த தண்ணி கலர் மாறுறது, சிலர் பார்த்திங்கன்னா டார்க் நீளமாக இருக்கும், கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா லைட் நீளமாக இருக்கும். அது வேறு ஒரு மாற்றமும் கிடையாது. காற்று அடிக்கிறத வச்சு நம்ம தண்ணியை பார்த்துருக்கீங்களா? காற்றுல அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது வேறுபடும், அது வித்தியாசமாக கலராக இருக்கும். அதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? அப்போது அன்னைக்கு காற்று வேறு மாதிரி இருந்திருக்கும், அடுத்த நாள் வேறு மாதிரி இருக்கும். இப்போது ஒருத்தர் நேரில் பார்த்து அனுபவித்து எழுதுறது வேறு, அதை இன்னொருத்தர் படிக்கும்போது இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அவர் எங்கே இருந்து பார்க்குறாரு, எந்த சூழ்நிலையிலேருந்து பார்க்குறாங்கிறது வேறு. சரிங்களா? இதுவே சென்னையில் இருந்து பார்க்கும்போது அதிகாலை 6 மணிக்கு சூரியன் கடலுக்கு மேலே இருந்துச்சா, அவர் கடற்கரையில் போய் பார்த்தா தெரியலன்னா என்னடா இது பொய்ய சொல்லிட்டாரா அப்படின்னு தோணும். கன்னியாகுமரிக்கு வந்து பார்த்தா அப்படியே இருக்கும். ஆமாம், கரெக்டு. எத்தனை பேர் புரியுது? இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
இயேசப்பாவுடைய சீசர்கள் அப்படிதான். ஒவ்வொருத்தரும் தாங்களுக்கு தெரிஞ்சதை சுவிசேஷம் எழுதுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ பாருங்க, யார் வந்தா? ஒரு சில இதில் பேதுரு முதல்ல வந்துட்டாரு, அந்திரேயாலாம் வந்துட்டாங்க. ஒரு சில இதில் பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்த மாதிரி இருக்கும். அப்போது யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க, யார் தேவன் அழைச்சார், யார் அவரோட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இயேசுவுக்கு மட்டும் தெரியும். அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விதத்தின்படி அவங்க அறிஞ்சதை வச்சு சுவிசேஷம் எழுதுனாங்க. நல்ல புரிஞ்சுக்க. நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், இயேசப்பா செத்த உடனே அடுத்த நாளே உட்காந்து மத்தேயு ஒரு கரைக்கு எழுதுறாரு, மார்க்கு ஒரு கரைக்கு எழுதுறாரு, லூக்கா எழுதுறாரு, அதாவது யோவான் எழுதுறாரு அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்படி கிடையாது. அப்போல்லாம் இந்த பைபிளே கிடையாது. அவங்க ரொம்ப நாள் கழித்து எழுதுகிறாங்க. அவங்கவுங்க ஊழியம் செய்யும்போது ஏசப்பை குறித்து சுவிசேஷமாக எழுதுகிறாங்க. ஏன் எழுதுனாங்கன்னு சொல்லுங்கள். என்னை குறித்தின சுவிசேஷம் சொல்லப்படும் போது இவர்கள் எல்லார் பேரும் இருக்கணும் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? ஏசப்பா சொல்லியிருந்தார், என்னை குறித்து சுவிசேஷம் எழுதப்படும், அறிவிக்கப்படும். ஏசப்பா இருந்த வரைக்கும் என்ன பண்ணார்? வார்த்தையால் பேசினார். சீசர்களும் வார்த்தையால் பேசினாங்க. அதுக்கு பிறகு தான் எழுத்தால் வந்துச்சு. புரியுதுங்களா? அந்த எழுத்தா ஒவ்வொருத்தரும் எழுதி 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 அது அங்கங்கே வேறு வேறு புத்தகம் மாதிரி, அதாவது சுருளில் எழுதுனது, தோலில் எழுதுனது, அப்படி இப்படிலாம் எழுதி அதை தேவன் பத்திரமாக பாதுகாத்து அதை நிறைய பேரை கொண்டு அதை ஒழுங்குபடுத்தி அதை எடுத்து வார்த்தையாக்கி இப்போ தான் இந்த பேப்பரில் வந்திருக்கு. நமக்கே தெரியும் இல்லையா? நம்ம ஊர்லேயே அந்த நாட்களில் ஓலையில் எழுதி தானே பழக்கம் உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பார்த்ததில்லை. ஆனால் ஓலையில் எழுதுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போது இப்படியெல்லாம் கலாச்சாரம் இருந்து இப்போ தான் இந்த பிரிண்டிங்கு, இந்த ரைட்டிங்கு இதெல்லாம் வந்திருக்கு, புக்கெல்லாம் வந்திருக்கு. இப்போ தான் நமக்கு இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அவங்க எழுதுனது ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு முன்னாடியே எழுதுனாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கும்? சரியாக ஞாபகம் இருக்காது. ஆவியானவர் அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க அழகாக அந்த காரியத்தை எழுதுவாங்க. எத்தனை பேர் புரியுது? அப்படி தான் இந்த பைபிள் நம்ம கைக்கு வந்திருக்கு. அதனால் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அப்படியே தத்ரூபமாக நடந்ததை எழுதினாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணும்போது அந்தளவுக்கு அங்கே நடக்கிறப்ப இருந்த ஒரிஜினாலிட்டி இருக்காது. கரெக்டா? அதனால தான் சொல்கிறேன், பைபிளையும் நம்ம படிக்கும்போது ஆவியில் படிக்கணும். கர்த்தர் நம்மகிட்ட என்ன பேசுகிறாரு, நமக்கு என்ன தேவை, அதை தான் பைபிள்லேருந்து எடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுறதுலே எடுக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காகவே பைபிள் படிக்கிறது. ஆக்சுவலி பைபிள் அப்படி படிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிறைய பேர் இதே வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. பைபிள் படிக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணணும், அதுக்காகவே பைபிள் படிக்கிறது. பைபிள் படித்து தேவன் நம்மகிட்ட பேசியிருக்கிறத பிரசங்கிக்கணும். எத்தனை புரியுது? சின்ன விஷயந்தான், ஆனால் மாறி கிடக்கும்போது தப்பாயிரும். சரிங்களா? ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். வால் கிளாக் இருக்கு இல்லையா? கிளாக் இருக்குது, இப்படி இருக்குது. சில இதில் பார்த்துருக்கீங்களா? கோடு கோடாக தான் இருக்கும். நம்பர் 12, 9லாம் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? வெறும் கோடு. சில இதில் 4 கோடு தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? 1 2 3 4 அந்த முள்ளு சுற்றிட்டு வரும். சரி, இப்போது இப்படி இருக்கிற கிளாக்கு தலைகளை மாட்டிட்டா 4 முள்ளு தான் இருக்குது, சுற்றி சுற்றி வரும். இப்போ கிளாக்கு இப்படி வச்சுருக்குங்க ஒரு இடத்துல, தலைகீழ வச்சுட்டா என்ன ஆகும்? டைமே மாறி போயிடும். தெரியும் இல்லையா? சிம்பிள். மாற்றி போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்படி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்தியத்தை நீங்கள் லைட்டாக சின்ன மிஸ்டேக் தான் டியூன் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும், இல்லைன்னா அது வேறு மாதிரி போயிடும். அப்போது அன்றைக்கி அவங்க எழுதுறதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா எதுக்காகனா, ஆண்டவரை அறிவிக்கணும், சத்தியத்தை அறிகிற அறிவில் நம்ம வளரணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சாங்க. அப்போது அவர் மேலே இருக்கிற அன்பில் நம்ம பைபிள் படிக்கிறோம், அவரை அறிஞ்சிக்கிறோம், அதை பிரசங்கிக்கணும். ஆனால் பிரசங்கம் பண்ணணும், ஆண்டவரே ஒரு நல்ல வார்த்தையை தாங்க, ஆண்டவரே தாங்கன்னு படிப்பாங்க பாருங்கள், அந்த பிரசங்கம் எடுபடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக உட்காந்து பைபிள் படிப்பாங்க. ஏன் தெரியுமா? பிரசங்கம் பண்ணணுன்னே பைபிள் படிப்பாங்க. பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுட்டு பிரசங்கிப்பாங்க. நான் நிறைய நாள் மெசேஜ் எடுக்கிறதுக்கு பைபிள் படிக்கவே முடியாது. நிறைய நாள் கர்த்தர் ஆன் த ஸ்பாட்டில் சொல்கிற வார்த்தையை தான் பிரசங்கிச்சிருக்கிறேன். ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி வேத தியானம் பைபிள் படித்து அதை வந்து பிரசங்கிக்கணும்னு நினச்சி படித்து எல்லா நாளும் ஃபெயிலியர் தான். ஆனால் யதார்த்தமாக காலையில் சொன்ன கர்த்தரை
பைபிள் படிப்போம், வாசிப்போம், கர்த்தரை அறிவோம் அப்படின்னு படிக்கும்போது நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் தந்துகிட்டே இருப்பார், வெளிப்பாடாக தருவார். அதனால தான் சொல்கிறேன், இதை போகிற போக்கில் இதை டியூன் பண்ணிடுங்க. பைபிளும் உங்கள் நேரம் கிடைக்கும்போது படிங்க. நம்ம ஏன் இந்த அதிகாரத்தை படிக்கணும் டெய்லி அப்படின்னா, இப்போ நம்ம தியானிச்சிட்ருக்குறோம், அதுக்காக இதை படிக்கிறோம். இது போக நீங்கள் பர்சனலாக எவ்வளோ நேரம்னாலும் பைபிள் படிக்கலாம். பிரசங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைபிள் படிக்காதீங்க. பைபிள் நீங்கள் விரும்பி அன்பு செலுத்தி படித்ததை பிரசங்கிங்க, அதான் நல்லாயிருக்கும். அவர் மேலே இருக்கிற அன்பில், அவர் அறிகிற அறிவில் வாஞ்சியோடு தாகத்தோடு உட்கார்ந்து பைபிள் படித்து நீங்கள் அறிஞ்ச சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது நல்லாயிருக்கும். அதுதான் சரி. நீங்கள் பைபிள் பிரசங்கிக்கணுங்கிறதுக்காக உட்காந்து பைபிள் படிக்கிறது சக்ஸஸ் ஆகாது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும், அவ்வளோதான். ரைட். அப்படி தான் ஆதி அப்போஸ்தலர்கள் அவங்களோட இயேசப்பா கூட வாழ்ந்து அவங்க அந்த அந்த கண்ணால் பார்த்ததை எழுதி வச்சிருக்கிறார். ஆவியானவர் தான் நமக்கு அது இமேஜின் படி கரெக்டாக சரியாக புரிய வைக்கிறார். அப்படி இது வரைக்கும் கொஞ்சம் தான் புரிஞ்சுருக்கிறாங்க, நிறைய புரிஞ்சிக்கல. இப்போ தான் நம்மளும் வளர்ந்துட்டுருக்குறோம். சரிங்களா? அதனால் எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்ல வர நோக்கம் என்னென்னா, ஆதி இதே மாதிரி தான் ஆதி திருச்சபையில் பேதுரு எந்திரிச்சு பேசுகிறார். அப்போது இந்த வசனம் சொல்கிறாரு ஏசப்பா, போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரன் ஐய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 1. 2வது. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரன் ஐய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. முதல்ல ஆட்டுக்குட்டி, அடுத்த ஆடு. 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரன் ஐய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, என்னடா இது, நம்பிக்கை இல்லையா, இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னோடனே அவனுக்கு கஷ்டமாகி போச்சு. துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்றார். நீ இளம் வயதுள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களை நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்படி உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஏசப்பா இந்த 11 சீசர்கள் கடற்கரையில் உட்கார்ந்து அப்பம் மீனும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடந்த விஷயம் இது. இப்போ கேட்குறாரு, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்னார். சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னொரு வசனம் உண்டு, எடுத்த டைம் ஆயிரும். பேதுருவை பார்த்து சொல்லுவார், பேதுருவே, சாத்தானானவன் உன்னை கோதுமை சொலகளை போட்டு படைக்கிறது போல படைக்கிறதுக்கு கேட்டுக்கொண்டான். நானும் உன்னுடைய விசுவாசம் வளரும்படி நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். நீ பலன் அடைஞ்ச பின்பு உன் சகோதரரை பலப்படுத்து அப்படின்னார். புரியுதுங்களா? சரி. இப்படி அப்புறம் சொல்லுவார், நான் யார் அப்படின்னு கேட்பார் சீசர்கள்ட்ட. என்ன ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க யார் அப்படின்ட்டுன்னா, சிலர் எலியான்றாங்க, எலிசான்றாங்க அப்படின்னு சொல்லுவாப்புல, ஒருத்தர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்னை குறித்து, நான் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னப்போ பேதுரு சொல்லுவார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். அப்போ இயேசுவை சொல்லுவாங்க, சரியாக சொன்னாய், இதை உன் மாம்சம் உன் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த சபையின் மேல் என் கல்லை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது அப்படின்னா. பூமியில் நீ எதை கட்டியோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் நீ எதை கட்ட விழுக்கிறியோ அது பரலோகத்திலும் கட்ட விழுக்கப்பட்டிருக்கும்னு பேதுருக்கிட்ட முதல்ல சொன்னார். சரிங்களா? பேதுருக்கிட்ட சொன்னார். அடுத்து சீசர்கள்கிட்ட சொன்னார், சபைக்கு சொன்னார். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பேதுருக்கிட்ட தான் அந்த வார்த்தையை சொல்லுவார். இப்படி பேதுருவை ஏற்கனவே ஏசப்பா முன்குறிச்சிருந்தாங்க. ஏன்? அவன் ஒரே ஒரு தகுதி தான். பேதுரு லீடராக இருந்து அந்த இடத்துல பேசினான் இல்லையா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 1 நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி அவன் இவன் எல்லாரையும் பார்க்கலாம் அன்பாக இருந்தான். இப்போ புரியுதா? கையை தட்டி எத்தனை பேர் புரியுது சார்? அப்போ ஏன் பேதுரு எந்திரிச்சுன்னு என்று பேசினார்? அந்த சபையில் சீசர்கள் இருக்கிறாங்க, அந்த சபையில் இயேசுவுடைய தாயார் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் தாண்டி பேதுரு ஏன் ஒரு ஆளாக நின்று
பேசினார் அப்படின்னா, ஏசப்பா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கிற மேய்ப்பன் பொறுப்பை யார்கிட்ட கொடுத்திருந்தார்? பேதுருட்ட கொடுத்திருந்தார். வேதம் சொல்லுது அவர் பெரிய மேய்ப்பனா இயேசு கிறிஸ்து, நாம் எல்லோரும் மேய்ப்பர்கள். இப்போ புரியுதா? அப்படி பேதுருவை அங்கீகரித்தது, பேதுருவை அதிகாரப்படுத்தின யாரு? கர்த்தர். அதனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து எழுந்திருந்து பேசுவான். சரிங்களா? அப்பொழுது பேதுரு அவர்கள் நடுவிலே எழுந்து நின்று, சகோதரரை, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசு குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்குநாள் முன் சொன்னதுபடி அவன் வந்து இப்படி பண்ணிட்டான், ஆனால் அவனுக்கு பதில் வேற ஒரு ஆளை ஏற்படுத்தும்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு சில காரியங்களை பேசுறார். எத்தனை பேருக்கு புரியுது? வேற யாரும் பேசல. இப்ப புரியுதா? தேவன் அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்தார், நீ ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு. சபையை நடத்துறதுக்கான பொறுப்பை நீ முதல்ல பலப்படு, அப்புறம் சகோதரர்களை பலப்படுத்து அப்படின்னாரு. புரியுதுங்களா? அதனால தான் பேதுரு எழுந்திரிச்சு பேசினார். மதியாள் இருக்கிறாங்க, எசப்போடைய சகோதரர்கள், உடம்பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறதுக்குன்னு பேதுரு எழுந்திரிச்சு பேசினான். ஒரே ஒரு தகுதி தான், அவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் அவன் ஏசப்பாவை அவ்வளோ அதிகமாக அன்பு கூர்ந்தான். இப்போ சொல்லுங்க, ஒரு பாஸ்டர், ஒரு லீடர், ஒரு போதகர் எப்படி இருக்கணும்னா இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறவராக இருக்க வேண்டும். அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறார். எப்படி? எல்லாரை விட அன்பு கூறுறவனா இருக்கணும். எத்தனை பேர் புரியுது? அதனால தான் ஊழியக்காரங்க முன்மாதிரியா இருக்கணுங்கிறது பவுல் சொல்றார். நீ உன்னை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், நீ எல்லாரை விட அன்பு கூறணும். அவர் தான் பாத்திரவான், அவர் தான் ஆடுகளை மேய்க்க முடியும். எத்தனை பேர் புரியுது? இவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் இயேசுவை அதிகமாக நேசிக்கணும். ஏன்? இயேசு சபையை நேசிக்கிறார். இயேசு தான் சபைக்கு தலைவர். பாருங்க, பவுல் சபையை துன்பப்படுத்தும் போது இயேசு என்ன சொன்னாங்க? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் புரியுது? இவர் என்ன செஞ்சார்? நான் எங்க உங்களுக்கு துன்பப்படுத்தினேன் அப்படின்னா, நீ ஜனங்களை அடிச்சல்லப்பா, என்னுடைய பிள்ளைகளை, என்னை விசுவாசித்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களை நீ துன்பப்படுத்தின இல்லையா, அவங்களுக்கு நீ என்ன செய்யறியோ அது எனக்கே செஞ்ச மாதிரி. அவங்க தான் சபை, நான் சபைக்கு தலைவர்னா அவங்கள அடிச்சா எனக்கு வலிக்கும் அப்படின்னாரு. எத்தனை பேர் புரியுது? இப்போ புரியுதா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்போ ஆமேன், 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 ஆமேன். ஏசப்பாவை யார் உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவங்க தான் லீடராக இருக்க முடியும். அவங்க தான் ஒரு சபையை அழகாக நடத்த முடியும். அவங்க தான் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியும். சாதாரண இடத்துலேருந்து வந்தால் கூட நாளுக்கு நாள் வளர்ந்து 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 மேன்மை அடைவாங்க. ஸ்தேவான், பிலிப்பு, இப்படி ஒரு 7 பேரை நியமித்தாங்க. தெரியும் இல்லையா உங்களுக்கு? அப்போஸ்தலர்களால் எல்லாரையும் நியாயம் விசாரிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 பேர் பரிசுத்த ஆவியிலும் விசுவாசத்திலையும் சாட்சி பெற்றவங்களை ஏற்படுத்தினாங்க. ஸ்தேவான் பந்து விசாரிப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட நபர். எந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருந்தார்னா, ஏசப்பா மேலே அன்பு கூர்ந்து அவருக்காக கல்லெறிப்பட்டு செத்தார். அந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார். கையை தட்டி. யார் பொறுப்பு வருது? இப்போ புரியுதா? ஏன் அவ்வளோ பேர் இருக்கும்போது ஸ்தேவானுக்கு பொறுப்பு கிடைச்சது? பிலிப்பு. அந்த 2 பேரை பற்றி நான் சொல்கிறேன். அந்த 2 பேரை பற்றி சாட்சி இருக்குது. ஸ்தேவான் ஏசப்பாக்காக வைராக்கியமாக நின்று கல்லால் எரிஞ்சாங்க, அப்பவும் தைரியமாக நின்றார், மரிச்சார். ஒன்று. அடுத்து ஆவியை விட்டார். அடுத்தாப்புல பிலிப்பு என்ன பண்ணார்? கர்த்தர் சொல்கிறாரு, ஆவியானவர் நீ அங்கே போ, அந்த ரதத்தை பின்தொடரு. போனோடனே கீழ்ப்படிஞ்சு போகிறார். சரிங்களா? போ, அந்த அவர்கிட்ட பேசு அப்படின்றார். பேசுகிறார். அப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு இறங்குறாங்க. கொடுத்து முடிச்சோன்னா ஆவியானவர் உடனே கொண்டு போயிடுறார். புரியுதுங்களா? அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ கீழ்ப்படுகிறாங்க. ஏன்? அவரும் அன்பு கூறுறாங்க. புரியுதுங்களா? அந்த அன்பு தான் அவங்கள வந்து உயர்த்துது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த நல்ல மாலை நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஏசப்பா மேலே அன்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். எல்லா விதத்திலும் உயர்த்துவார். வேலை செய்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஊழியம் பண்ணுறவங்க, யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார் என்பது சத்தியம். அன்பாக இருந்தால் தான் உயர்த்துவாரான்னா, அன்பாக இருக்கிறவனும் உயர்த்துவார். அது எனக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் புரியுது? ஆமேன், அல்லேலூயா. அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அப்படி தேவனால தான் உருவாக்கப்படுறோம். எந்த ஒரு பாஸ்டர், ஃபாதர் யாராக இருக்கட்டும், ஏசப்பா மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒரு ஊழியத்தில் ஒரு ஃபாதராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அந்த ஊழியக்காரர் தேவனிடத்தில் மிகுந்த அன்புடையவராக இருக்கணும். தேவனுடைய சத்தத்தின்படி நடக்கிற மனுஷனாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மனுஷனாக இருக்கணும். அப்படி அவரிடத்து ரொம்ப அன்பு கூறும்போது அவர் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பார். அப்போது அந்த சபை நல்லா இருக்கும். எத்தனை பேர் புரியுது? பாரம்பரியமாக இல்லாமல்
எப்படியெல்லாம் ஏசப்பா அவங்கள நடத்துகிறாங்களோ, என்ன சத்தியத்தில் வெளிப்படுத்துகிறாங்களோ, பேசுகிறாங்களோ அப்படி அவர் நடப்பார். அந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி இந்த சிலுவை பாதை, சிலுவை தியானம்லாம் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டது. ஏசப்பாவுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கும், அவர் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார், அவர் மேலே நீ அன்பு செலுத்தணும். அவர் உனக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். நீ உன் சரீர அவயத்தை அவருக்காக ஒப்பு கொடுக்கணும். கை, கால், சரியா, சரீரம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் கையிலிருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் காயம். எத்தனை பேர் புரியுது? அவர் தன்னுடைய சரீர அவயத்தை தேவனுக்கேற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் புரியுது? எது புத்தியுள்ள ஆராதனையா? நம்முடைய சரீர அவயங்களை தேவனுக்கு ஏற்ற நம்முடைய சரீர அவயங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனையா. புரியுதுங்களா? ஆமென். அப்போ ஏசப்பா தேவனுக்காக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமாம். எல்லாம் ஏன்? பிதா மேலே இருந்த அன்பு. அதனால தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சார், பாடுகளை சகிச்சார், பாடுகளை சுமந்தார், நமக்காக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சகிச்சார். எத்தனை பேர் புரியுது? அடி, அவமானம் எல்லாத்தையும் சகிச்சார். கர்த்தர் நல்லவர். ஏன்? பிதா மேலே அவருக்கு இருந்த அன்பு. அதனால் அவர் அழகாக ஊழியம் செஞ்சார். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுற நபராக இருக்கணும் ஒரு ஊழியக்காரர். அப்போ அந்த ஊழியம் சூப்பராக இருக்கும், அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க, தேவன் சத்தியத்தில் சத்திய ஆவியில் நடத்துவார், சூப்பராக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திருச்சபைகள் எப்படி நடக்குது, சபைகள் எப்படி நடக்குதுன்னு. கடமைக்கு வராங்க, கடமைக்கு போகிறாங்க, பாஸ்ட்ரு ஆள் வச்சு அடிச்சிடுறாரு, ஃபாதர் ஆள் செட் பண்ணி அடிக்கிறாரு. சரிங்களா? எவ்வளோ தப்பு நடக்குது, பார்க்க தானே செய்கிறோம். சபையில் 2 கோஷ்டியாக இருக்கிறாங்க, அடிதடி போடுறாங்க, எலெக்ஷன் வச்சா அடிதடி நடக்குது, எவ்வளோ இருக்குது பாருங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் அங்கே சத்தியம் சொல்லி கொடுக்கப்படலையோ? யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? மன்னிக்கிறது சொல்லி கொடுக்கலையா? பிறரை நேசிக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கலையா? அப்போது வராங்க, நிறைய காசெல்லாம் கொடுக்குறாங்க, ஊரே கூடி கொண்டாடுறாங்க, திருவிழா நடத்துகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் சார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க சொல்லுங்கள்? திருவிழா, அவங்க திருவிழா நடத்துகிறாங்க, இவங்க சபை நாள் நடத்துகிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அவங்க கிராண்டாக திருவிழாக்கு நடத்துகிறாங்க, எங்கே சபை நாள் நடத்துகிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சபைக்கும் திருச்சபைக்கும் மற்ற பாரம்பரிய திருச்சபைக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க. ஆனால் எந்த திருச்சபையாக இருந்தாலும், எந்த சபையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஏசப்பா உண்மையாக அன்பு கூறணும். அந்த நபரை தேவன் உயர்த்துவார், அவர்கள் மூலமாக பெரிய காரியங்கள் நடக்கும். எதிலே விசுவாசிக்கிறீங்க? அதனால் இந்த தவக்காலம், இந்த சிலுவை தியானம், சிலுவை பாதை எல்லாம் எதுக்காகனா தேவனை நாம் அறியறதுக்கும், தேவனுடைய சத்தியத்தை இன்னும் அறிஞ்சு பலப்பட்டு தேவனுக்கு பிரியமாக தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாய் மாறும்படியாகத்தான் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டது ஆரம்பத்தில். அது இன்றைக்கி நாள் மாறி 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 உருவளைஞ்சு போய் வேறு மாதிரி வந்து நிற்குது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இந்த ஜப்பான்லலாம் ஒரு விளையாட்டு, சீனாவிலேயே ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, அவங்க தான் அதிகமாக அதை விளையாடுவாங்க. லைனாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு பின் ஒருத்தர், ஒருத்தருக்கு பின் ஒருத்தர் லைனாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லி கொடுப்பார், இந்த கடைசியில் இருக்கிறவரை தட்டி கூப்பிட்டு சொல்லுவார், ஒரு ஆக்ஷன் சொல்லி கொடுப்பார். இதை அவர் அதுக்கு அடுத்தவர்கிட்ட சொல்லுவார், அதுக்கு அடுத்தவர்கிட்ட சொல்லுவார், அதுக்கு அடுத்து சொல்லுவார். அப்படி சொல்லி சுற்றி வரும்போது கடைசியில் இவர் சொன்னது வேறு, அங்கே நடந்தது வேறு. அப்படித்தான் இன்றைக்கி இருக்குது. புரியுதுங்களா? அப்படித்தான் இன்றைக்கி அவங்க சொன்னது ஏற்படுத்தின நோக்கம் வேறு, இன்றைக்கி இவங்க சரியாக கேட்டு சரியாக புரிஞ்சுக்கிறனால செய்கிற நோக்கம் வேறு. அதனால் நம்ம அப்படிப்பட்டவங்களும் இருக்கக்கூடாது. உண்மையாக ஏசப்பா நேசிக்கணும், அவர் மேலே அன்பு கூறணும். ஆமேன். அவரை நேசிக்கிற போல் பிறரை நேசிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இடத்துல அன்பு செலுத்தணும், ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். சபையில் ஒன்று சபை கூடி வரும்போது ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும், ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கணும். சரிங்களா? ஒருத்தருடைய காரியத்தை ஒருத்தர் கேட்டு விசாரித்து சப்போர்ட்டாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் சபை. எல்லாரும் ஒரு மனமாக இருப்பாங்க, ஒரே மைண்டில் இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் சபை. இதை தான் தேவன் ஏற்படுத்தினார். இப்படி தான் தேவன் ஒரு சபை இருக்குன்னு விரும்புகிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது நீங்கள் நிதானித்து பாருங்கள். கர்த்ததாமே இந்த சபைகளெல்லாம் சரிப்படுத்துவார் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்போ கஷ்டத்தில் இருக்கிற, பிரச்சனையில் இருக்கிற, கடனில் இருக்கிற, சத்தியத்தை சரியாக அறியாமல் சண்டை போட்டுட்ருக்கிற எல்லா சபைகளிலும் ஒரு பெரிய மாறுதல்கள் உண்டாகிற ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தை எங்களுக்கு நீங்கள் தந்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா.
தேங்க்யூ டாடி. அப்படியே நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற ஸ்தோத்திரம். நீங்கள் விரும்புகிற சபையா, சபை மக்களா நாங்கள் வாழும்படி தேவன் கிருபை செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை நீங்கள் செய்கிறக்காய் நன்றி அப்பா. அப்பாவுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்போ ஒரு மனம் ரொம்ப அவசியமாக இருக்குது. நீங்கள் ஒருமனப்பட்டு எதை பேசினாலும் அது நடந்துடும். ஒருமனப்படாமல் நீங்கள் எவ்வளோ ஜெபிச்சாலும் நடக்காது. எத்தனை பேர் புரியுது? ஒருமனப்பட்டு நீங்கள் அந்த காரியத்தை குறித்து விசுவாசத்தோடு பேசுனீங்கனாலே நடந்துடும். ஆனால் ஒருமனப்படாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் இல்லாத ஜெபம் பிணியாளியை ரட்சிக்காது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னா விசுவாசம் இல்லாத ஜெபம் பிணியாளியை ரட்சிக்காது. இதான் விஷயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 1 காலையில் அதை சொல்லிட்டு இருந்தேன். அவர்கள் அவரை தேவன் என்று அறிந்தும், அவர் 1:21 அவர்கள் அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. தேவனுக்கு நீங்கள் எவ்வளோ நன்றி சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். அவர் பிரியமான காரியத்தை செய்வீங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, நிறைய பேர் தங்களை ஞானின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க பைத்தியக்காரங்க தான். அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷருக்கும் பறவைக்கும் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இதனிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாபத்திற்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அப்படி ஆண்களும் பெண்ணை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக்தாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். கையை தட்டி. தப்பு செஞ்சதுக்கான பலனை கர்த்தர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவனே ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்கிறான். எத்தனை பேர் புரியுது? அவங்க பண்ணுற தப்புக்கு கர்த்தர் தண்டிக்கிற கிடையாது, அவனே விளைவை ஏற்படுத்துகிறான். பைபிள் வசனம் இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் யாரா கோபாக்கினைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்படுவானோ அவன் மேலே ஆக்கினை தீர்ப்பு கிடையாதான். கர்த்தர் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டாராம். அப்படி அவரை விசுவாசிக்காதவர்கள் அவரை விசுவாசியாதபடினால் அவர்கள் ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று அப்படின்னு வசனம் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? எசப்போ ஏற்றுக்கொண்டா விசுவாசிச்சா ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. விசுவாசிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே போயிடுறான். கர்த்தர் கொடுக்கறது இல்லை, அது நீதி, அது அப்படிதான் நடக்கும். புரியுதுங்களா? அப்படித்தான் இந்த காரியங்களும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். அதனால தான் தேவன் அவர்களை இழிவான இச்சத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடி இருந்தபடினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கெட்டதே யோசித்து கெட்டதே சிந்தித்து நடக்கிறது. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருள் ஆசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகையினருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்பா, கிட்டத்தட்ட எல்லாமே வந்துட்டு. எத்தனை பேர் புரியுது? ஏன் இப்படி வந்துச்சா? அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை தேவனை மகிமைப்படுத்தாமலும் தேவனை துதிக்காமலும் தேவனை ஸ்தோத்தரிக்காமலும் இருக்கிறதுனால அவங்க இருதயம் இருள் அடைஞ்சு போச்சு. அதனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இப்படிப்பட்ட ஆட்களாக மாறி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தேவனிடத்தில் உண்மையாக நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது மகிமைப்படுத்தும் போது அவரை உயர்த்தும் போது அவரை ஸ்தோத்தரிக்கும் போது இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிறோம். கரெக்டாக? அவரை ஸ்தோத்தரிக்காட்டா மகிமைப்படுத்தாட்டா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும்னா, அவரை ஸ்தோத்தரிச்சா மகிமைப்படுத்தா இந்த பிரச்சனைலாம் நடக்காது, செய்ய மாட்டீங்க. இதிலேருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிடுவீங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் நல்ல கொஞ்சம் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்கள் செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்திலும் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். கையை தட்டி. எத்தனை புரியுது? எப்பா,
இப்படிலாம் உணர்வு இல்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமற்றவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார் என்று தீர்மானித்து அந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம். எப்பா, நீ நல்லது செஞ்சால் நன்மை நடக்கும், தீமை செஞ்சால் கெட்டது நடக்கும். சரியா? ஆமாம். தேவனுக்கு விசுவாசத்தோடு செஞ்சால் பாவம் கிடையாது, மரணம் கிடையாது. விசுவாசம் இல்லாமல் செஞ்சால் பாவம், மரணம். புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் சொல்கிறாப்புல, இப்படிப்பட்டவங்களை எப்படின்னா, அவங்க அந்த தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம். நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். எப்படி தெரிஞ்சிருந்தோம் அவர்கள் செய்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை செய்கிற மற்றவரிடத்திலும் பிரியமாக இருக்கிறாங்களாம். எத்தனை பேர் புரியுது? அவர் தேவன் என்றும் தேவனுடைய நாமத்தை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் விட்டுருதாங்க. விட 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 என்ன ஆயிடுது? இருதயம் இருள் அடைஞ்சு போச்சுன்னா அது என்ன ஆயிடுது? தேவனை மகிமைப்படுத்த மாட்டேங்குது. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுக்கு பிரியமாக வாழ மாட்டேன்றாங்க. தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவங்களையும் வாழ விட மாட்டாங்க. எத்தனை பேர் புரியுது? இதுதான் பிரச்சனை. இதான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஏன்? அவங்க ஆண்டவருக்கு அவ்வளோ உண்மையாக இருக்கிறதில்ல, ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துறதில்ல, அவருக்கு பிரியமாக வாழணுங்கிற நினப்பு இல்லாதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், தேவனை அறிஞ்சும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரிக்காமலும் இருந்தால் கஷ்டம். தேவனை அறிஞ்சும் துதிச்சா அவரை மகிமைப்படுத்தினா உயர்வு நிச்சயம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். இளையகுமாரன் இதில் சொல்லப்பட்ட எல்லாமே அவன் கேரக்டரில் வந்துட்டா எத்தனை பேர் புரியுது? வேசித்தனம் உங்களுக்கு சொல்கிறேன், சிம்பிளாக முடிச்சிட்டேன். சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகம், அநியாயம், வேசித்தனம் பண்ணானா துரோகம் பண்ணானா ரைட்டு, அப்போக்கெல்லாம் பண்ணி தான் போனான். குரோதத்தினாலும் நிரப்பப்பட்டு பொறாமையாக இருந்தானா ரைட்டு. கொலையானாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். புறங்கூறுறவன், அவதூறு பண்ணுகிறவனுமாய், தேவ பகைஞனுமாய், துரோகிருதம் செய்கிறவனுமாய், அகழ்ந்து உள்ளவனுமாய், வீம்புக்காரனுமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைகிறவனுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியான், அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் தான் பிரிஞ்சே போனான். உணர்வு இல்லாமல் இருந்தான். உடன்படிக்கை மீறினான். சுவாப அன்பு இல்லாதவர்களாய், இரக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனாக தான் இருந்தான் இளையகுமாரன். ஏன்? அப்பாவை சரியாக புரிஞ்சுக்கிடலை. கர்த்தரை அறிகிற அறிவை பற்றி கொள்ள அவனுக்கு மனதில்லை. அப்பாவை அறிகிற அறிவை பற்றி கொள்ள அவனுக்கு மனதில்லை. அதனால் அவன் அப்பாவை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டான். சொத்தை பிரித்து கேட்டான். அப்பாவும் அவனை ஒப்பு கொடுத்தார். புரியுதா? இப்போ அவன் விரும்பினா அப்பா ஓகேப்பா அவன் விருப்பப்படி செய்ப்பான்னு விட்டுட்டார். அவன் போனான். அப்பா விட்டு எப்போ பிரிஞ்சு போனானோ அதோட அவன் வசதியாக போனான். வேசித்தனம், விபச்சாரம், துன்மார்க்கத்தனமாக தன்னுடைய சொத்தை பூரா இழந்தான். கையை தட்டி எத்தனை புரியுது? அதே மாதிரி தான் தேவனை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகும்போது, தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிஞ்சு போகும்போது நீங்கள் என்ன இழக்கிறீங்க? நிறைய இழக்கிறீங்க. கேரக்டர் மாறுது, பாவம் செய்கிறீங்க, துன்மார்க்கத்தனமாக வாழ்கிறீங்க. அதனால என்ன ஆயிடுது? உயிர் போகிற நிலைமைக்கு ஆயிடுது. சரிங்களா? அப்புறம் எப்போ அவன் வாழ்க்கை சரியாச்சு நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு நாள் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, பசி ஆயிட்டான், ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ அவனுக்கு ஒரு வெளிச்சம் அடிக்குது. ஒன்று யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, என்னுடைய தகப்பனாருடைய வீட்டை நினச்சி பார்க்குறான். தகப்பனாருடைய வீட்டில் எவ்வளோ வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. நானும் அவருடைய பிள்ளையாக இருந்துட்டு அவருடைய வார்த்தையை மீறி அவருடைய பிரசன்னத்தை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு விலகி வந்து இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறேன். இப்போது ஒன்று கேட்டு போல் நான் எங்கள் அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்டு நான் ஒரு வேலைக்காரனாவது இருந்துட்டு போயிடுறேன். ஆனால் நல்லா இருப்பேன், பசி இல்லாமல் 3 நேரம் என்ன எங்கள் அப்பா போஷிப்பார், என்னை நல்லபடியாக வச்சுருப்பாருங்கிற நோக்கத்தோடு தான் வரான் அப்பா இடத்துல. அப்பா என்ன பண்ணார்? கையை தட்டி எத்தனை புரியுது? அப்பா விட்டு தூரம் போனான். எடுத்துக்காட்டு, தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனப்போ துன்மார்க்கத்தனமாக வேசித்தனம் பண்ணி ஆஸ்தியை பூரா அழிச்சான், சொத்து பத்தெல்லாம் அழிஞ்சு. நாமளும் ஏசப்பா விட்டு தூரம் போனப்போ துன்மார்க்கத்தனமாக வாழ்ந்தோம். ஆஸ்திகள் சொத்து இருந்ததெல்லாம் தொலைச்சோம், அழிச்சோம், எல்லாம் காணாமல் போயிட்டு எல்லாத்தையும் இழந்து நின்றோம். கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அளவுக்கு நின்றோம், சாப்பாடு வழி இல்லாமல் இருந்தோம். அப்பொழுது ஒரு தெளிவு வருது, என் அப்பாவை மறுபடியும் பார்ப்பேன், எங்கள் அப்பா கிட்ட போவேன், வேலைக்காரனாவது எங்கள் அப்பாவை சேர்த்துக்க சொல்லி நான் கேட்பேன் அப்படின்ட்டு அப்பா கிட்ட திரும்பி வரான். தெய்வ பிரசன்னத்துக்குள்ள வரீங்க, மறுபடியும் மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வரீங்க. அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது என்ன நடக்குன்னா, வந்த உடனே அப்பா அவனை ஓடி போய் தூரத்தில் வரும்பொழுதே கண்டு ஓடி போய் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து ஆமேன் என்ன பண்ணுறாரு? எடுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம்
18. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15. கடைசியில் பாருங்க, அப்பா கிட்ட வரான் புத்தி தெளிந்து. அதான் மனம் திரும்பி புத்தி தெளிஞ்சிட்டு. சரிங்களா? ஓகே, தெளிஞ்சு அப்பா பார்த்தின ஒரு நாலேஜ் அவனுக்கு உண்டாகுது. ஓகே, ஆமாம் இல்லை அப்பா இப்படிப்பட்டவர்ல அப்படின்ட்டு. சரி, இப்போ பாருங்க, புத்தி தெளிந்து அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு, சொல்லுங்கள், கூலிக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது, நானும் பசினால் சாகிறேன் அப்படின்றான். சரிங்களா? ஆமாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுறதுக்கு நான் பாத்திரன் இல்லை, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். கையை தட்டி அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கத்தி கொண்டு அவனை முத்தம் செய்தார். கையை தட்டி, தேவனை விட்டு நீங்கள் தூரம் போனீங்க, மறுபடியும் அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு சுவிசேஷத்தை கேட்டு புத்தி தெளிஞ்சு மனம் திரும்பி அவரிடத்துல வரீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பிரியமாக செஞ்சுட்டு இருந்தீங்க, நீ அவருக்கு பிரியமானதை செய்கிற மாதிரி. வேலைக்காரனை வந்து என்ன செய்வான்? அவர் என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படிஞ்சு நடப்பான். கையை தட்டி எத்தனை புரியுது? நான் போய் ஊழியக்காரனா ஒரு வேலைக்காரனாவது சேர்ந்துக்கிடுவேன்றான். வேலைக்காரன் என்ன செய்வான்? அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வான். புரியுது? அதுக்கான பலனும் உண்டு அவனுக்கு. பிள்ளை அவர் என்ன சொன்னாலும் செய்வான், ஆனால் பலன் மிகுதியாய் உண்டு. எத்தனை புரியுது? இவன் வேலைக்காரனாக தான் சேரணுன்ட்டு வரான். அப்போ அவன் அப்படி எடுக்கலை. அவன் என்ன பண்ணுறாருன்னா, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தை வந்துட்டான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமேன், ஆமேன். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி கையை தட்டி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரம் கால்களுக்கு பாதரட்சை போடுங்கள். கையை தட்டி. இந்த வார்த்தை சார் என்னை மறுபடியும் நகை போடணுங்கிற ஆசையை தூண்டலை, உணர்வை ஏற்படுத்துச்சு. ஏன்னா நான் அப்பா விட்டு பிரிஞ்சப்போ என்ன மோதிரம் போட்டிருப்பேன். எங்கள் அம்மா எனக்கு அப்போவே மோதிரம் பண்ணி தந்தது. எனக்கு எத்தனை கிளாஸ்? எனக்கு 9ஆம் கிளாஸில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 9 படிக்கும்போதே எனக்கு 2 மோதிரம் உண்டு. முதல்ல ஒரு மோதிரம் செஞ்சு தந்தது, அது பொம்பளை மோதிரமாக இருந்துச்சு. இந்த ரவுண்டாக முட்டை மாதிரி இருக்கும் இல்லையா? நான் ஆம்பளை பையன், எனக்கு நல்ல அந்த கொட்டுக்காரெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கட்டம் போட்ட நல்ல பெரிய மோதிரமாக வேணும்னு சொல்லி ஒரு மோதிரம். அந்த மோதிரம் உண்டு, இந்த மோதிரம் உண்டு. அப்படி சில நேரங்கள் ஊருக்கு போனால் ஆசையாக இருக்கும். அந்த 2 மோதிரத்தையும் போட்டுட்டு எங்கள் அம்மா மோதிரத்தையும் வாங்கி போட்டுக்கிடுவேன். ஒரு கோல்டு வாட்ச் ஒன்று வாங்கி தந்துச்சு அப்போவே. அது எப்படி வாங்கிச்சு, எந்த மனநிலையில் வாங்கிச்சுன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு புரிஞ்ச நாலேஜுக்கு அது வாங்கினாப்புல. இந்த சைடு மோதிரம், இந்த சைடு வாட்ச்சு. அப்படியே தூங்குவேன், அதை போட்டுகிட்டே தூங்குவேன். அது அவ்வளோ சந்தோஷம். சரிங்களா? ஏன்னா சின்ன பையன்லேருந்தே நான் ஏசப்பா பிள்ளை. சரிங்களா? ஏசப்பா சிஎஸ்சி ஸ்கூலில் கற்றுக்கிட்டனால ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, எதுனாலும் எனக்கு ஏசப்பா தான். எனக்கு என்ன தேவைனாலும் ஏசப்பா தான். அப்படி அவர் நம்மளை ஆளாக்கினார். சரிங்களா? அவரை விட்டு தூரம் போனேன். ஆமாம், தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. நான் இந்த மோதிரத்தையும் அந்த முத வாட்சை போட்டுட்டு நான் படுத்து கிடந்தேன்னு சொன்னாலே ஒரு இடம். அது எந்த இடம் தெரியுமா? திருச்செந்தூர் மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டம் தானே அது? ஆமாம் ஆமாம், குலசேகரப்பட்டினங்கிற கோயிலில் படுத்து கிடந்தேன். அந்த கோயிலுக்கு போகிற அன்னைக்கு தான் எங்கள் அம்மா எனக்கு மோதிரம் வாட்செல்லாம் படுத்து வந்துச்சு. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன். அவரை விட்டு நான் தூரமாய் போயிருந்த போது ஆமேன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு சார் எல்லாமே நான் இழந்தேன். அது பிறகு எங்கிட்ட மோதிரம் இன்ன வரைக்கும் போட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், போடுறதே இல்லை. ஆமாம், கோல்டு வாட்ச்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்தில் நான் கோல்டு வாட்ச் கட்டியிருப்பேன். சரிங்களா? ஆமாம், பழைய ஆளுகளுக்கு தெரியும், ஆனந்தியக்காக தெரியும் நினைக்கிறேன். அப்படி தான், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு இப்போ பிளாக் வாட்ச்சு தான். ஜஸ்ட்டு நான் பிளாக் கலர் வாட்ச் கட்டினதுலேருந்து அப்படி மாறிட்டேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பா விட்டு தூரம் போனதை எல்லாத்தையும் இழந்தோம். சரிங்களா? இப்போ அப்பா கிட்ட வந்திருக்கிறோம். ஆமாம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பா பிள்ளை எத்தனை பேர் புரியுது? நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன்.
தேவனை விட்டு கையை தட்டுங்க. இன்னொரு எடுத்துக்காட்டும் சொல்கிறேன். நிறைய இருக்குது சார், நிறைய இருக்குது. ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து டக்குன்னு அறிவு இல்லாமல் வாழ்ந்தோம், டக்குன்னு ரூட்டே மாற்றி விட்டுட்டு போகிறோம். இல்லை, நாம் சத்தியத்தின்படி நடக்கிறோம். அன்னைக்கு சத்தியத்தை படித்தோம், நகை போடக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சத்தியத்தை படிக்கும்போது நம்ம போடலான்னு தோணுது. நம்ம எதை செஞ்சாலும் நம்ம சுய விருப்பத்தின்படி செய்யாமல், இது என் தேவனுடைய விருப்பம் சித்தமாக இருக்குமோ அப்படின்னு தான் செய்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால் அது தப்பாக முடியாதுன்றேன். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க. இப்போ மோசே மலை மேலே ஏறி போனார், 40 நாள் ஆச்சு, திரும்பி வரல. ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? இன்னும் அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருப்பாங்க. கரெக்ட், அடிமையாக இருக்கிறாங்க. நல்லா கொஞ்சுவாங்க. ஸ்டார்டிங் லைஃப் அங்கே தான் தொடங்குது. நகை நட்டு எதுவும் கிடையாது. ஏன்னா அடிமை. எத்தனை புரியுது? உழைக்கிறதுக்கான பலனே கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க, ஏகப்பட்ட வேலை பளு. சரிங்களா? கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டார், விடுவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அங்கேருந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு? வெள்ளிகளோடும் பொண்ணோடும் புறப்படுறாங்க. அவன் கேட்டு வாங்குன்னு. ஆமாம், எக்கச்சக்க நகனட்டோடு வராங்க. எத்தனை பேர் புரியுது? நகனட்டோடு கிளம்பி வராங்க. இது எவ்வளோ நகனட்டுன்னு அடுத்தாப்புல கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. காணிக்கை கேளுன்னு மோசே பார்த்து சொல்லுவார். அப்போ கொண்டு வருவாங்க பாருங்க, எக்கச்சக்கமாக. இதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்தது தான். அப்போ செழிப்பாக கிளம்பி வராங்க. விடுதலை ஆகும்போதே செழிப்பு. எத்தனை பேர் புரியுது? இங்கே இடையில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆரம்பம் அப்படி தான் இருந்தாங்க. இடையில என்ன பண்ணுறாங்க? அப்போ தேவன் அறியலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் அறியலை. இருந்தாலும் அவங்கள தேவன் நடத்துகிறாரு. தேவனே வாண்டடாக வந்து நடத்துகிறாரு. இவங்க அந்தளவு ஒன்றும் தேவன் மேலே விசுவாசம்லாம் வைக்கலை. இவங்களுக்கு நகை நட்டு எல்லாம் கிடைக்குது, நல்லா வசதியாக இருக்கிறாங்க. இப்போ தேவனை நடத்த 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 தேவனை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. எத்தனை பேர் புரியுது? ஆரம்பத்தில் தேவனை அறியலை, ஆனாலும் தேவன் அவர்களை விடுவிக்கணும்னு முடிவு பண்ணார். வெள்ளியும் பொண்ணோடு புறப்பட பண்ணினார், செழிப்பாக்குனார். அப்போவாது எவ்வளோ அற்புதம் செய்கிறாரு, புரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தா புரிஞ்சிக்கவே இல்லை. தேவனை விட்டு ரொம்ப தூரமாக நிற்கிறாங்க. இப்போ என்னாச்சு? மோசே மலைக்கு மேலே போயிட்டார். இப்போது 40 நாள் கழித்து திரும்பி வர்றதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். ஆமாம், இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆரோனை கூப்பிட்டு, நம்ம திரும்பி போவோம், எகிப்துக்கே போவோம், நீ வேறு ஒரு தெய்வத்தை எங்களுக்கு ஏற்படுத்து. கையை தட்டி வேறு தெய்வத்தை ஏற்படுத்தின அன்றைய தினம் அவர்கள் நகையை கலத்தினார்கள். சரிங்களா? காதில் கிடந்த கம்மலெல்லாம் நகையை கலத்தி கொடுத்து கண்ணுக்குட்டி ரூபம் செஞ்சு தெய்வத்தை ஏற்படுத்தினாங்க. புரியுதுங்களா? கலத்துனாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்போது வேறு தெய்வத்தை ஏற்படுத்தும் போது, வேறு தெய்வத்தை பின்பற்றும் போது, இந்த தெய்வம் தான் எங்களை நடத்தினார், இந்த தெய்வம் தான் எங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி அந்த இடத்துல நகையை கலத்துனாங்க. புரியுதுங்களா? அப்படி தான் நம்மளும் நிறைய தேவனை விட்டு விலகி போனப்போ எல்லாத்தையும் இழந்தோம். இந்த பையனும் அப்படி தான் எல்லாத்தையும் இழந்தான். சரிங்களா? ஆனால் தேவனிடத்தில் வந்த பொழுது, மகன் வந்த உடனே அவனுக்கு, மறுபடியும் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமும் உங்கள் மேலே பேசுகிறேன், விருப்பம் இருந்தால் விரும்பிக்குவாங்க, ஆமேன், ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, ஆமேன், உயர்ந்த வஸ்திரத்தை இவன் கூட போய் வாங்கலை சார், அப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் சார், அப்பா கொண்டு வந்து கிஃப்டாட்டு கொடுக்குறாரு சார், உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கையை தட்டி. அதனால தான் நான் சொல்கிறேன், சில நேரம் கர்த்தர் உங்கள்கிட்ட பர்சனலாக பேசுனா பர்சனலாக செய்யுங்க. நீங்கள் இருக்கிற சபையில் சபைக்கு செய்யணும்னு சொல்லுவார், கர்த்தரோடு பேசுங்க. சில நேரம் சொல்லுவார், ஊழியக்காரங்களை உங்களை ஒரு பெரிய நன்மை நடந்திருக்கும், அந்த ஊழியக்காரங்க மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செஞ்சுருப்பார். அப்போ தேவன் உணர்த்துவார், ஏதாவது ஒன்று ஊழியக்காரருக்கு கனப்படுத்தும்படியாக ஏதாவது ஒன்று செய்ய சொல்லுவார். அப்போ அந்த மனநிலையோடு செய்யணும். எத்தனை பேர் புரியுது? சபைக்கு செய்கிறது இருக்குது, தசம பாகம் கொடுக்கறது இருக்குது, ஊழியக்காரருக்கு கொடுக்கறதுலாம் இருக்குது. இப்படி நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா சரி பண்ணுவோம். நான் சொல்கிறேன், நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. சரிங்களா? இதை சொன்ன உடனே தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. இது சத்தியத்தை பேசுகிறேன், ஏற்றுக்கொள்ளமானதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சியும் போடுங்கள் என்றார். ஆமே, நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். நல்ல துணியை நீங்கள் உடுத்துவீங்க, நல்ல நகையெல்லாம் கர்த்தர் கிருபையில் நீங்கள் போடுவீங்க. ஆமேன். மோதிரம் வரும், செயின் வரும், கை செயின் வரும், எல்லாம் போடுவீங்க. நீங்கள் அப்பாவுடைய பிள்ளை, செழிப்பாக இருப்பீங்க. ஆமேன். அப்பா விட்டு தூரம் போனப்போ, அவருடைய பிரசன்னத்தை விட்டு போனப்போ இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தான். அப்பா கிட்ட வந்த உடனே ஆசீர்வாதம், அப்பா கிட்ட வந்த உடனே
அவனை குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்து, சரிங்களா? ஆமேன் ஆமேன். அவருடைய அன்பினால் அவனை முதல்ல நிரப்பிட்டார். அடுத்து ட்ரெஸ்ஸு, அடுத்து மோதிரம், பாதரட்சை, சூப்பர் செப்பல். ஆமேன் இயேசு நாமத்தில். அந்த பிஞ்ச செப்பல் நாங்கள்லாம் ஊக்கு குத்தி போடுவோம். பேரகான், நமக்கு தெரிஞ்சது ஒரே பேரகான். பேரகானில் அந்த பட்டன்லாம் அத்துட்டு போயிடும். அத்துட்டு போனால் வார் மாற்றலாம். வார் மாற்றத்துக்கும் வழி இருக்காது. ஒரு ஊக்க கீழே குத்தி பின்ன மாட்டி போட்டோம்னா செருப்பாய், சரிங்களா? அந்த மாதிரி பிஞ்ச காலத்துலேருந்து நீங்கள் மாற்றிருக்கிறார். இன்னும் மாறணுன்றேன். நல்ல செப்பல்லாம் போடுவீங்க நீங்கள். உங்கள் பாதரட்சை, நல்ல பாதரட்சை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். கையை தட்டி. நல்ல சாப்பாடு. ஆமென். நல்ல சாப்பாடு. ஆமாம். அப்பாவுடைய சமூகத்து வந்துட்டீங்க. நல்ல சாப்பாடு. அப்பாவுடைய சமூகத்தில் இருந்தாங்க. நல்ல சாப்பாடு. மன்னாவை சாப்பிட்டாங்க. அப்பாவுடைய சமூகத்து வந்தாங்க. திருப்தியாக சாப்பிட்டாங்க. 5 அப்பம் 2 மீன். எத்தனை பேர் புரியுது? அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்தாங்க. அப்பா சொன்ன வேலையை விட்டு, அப்பா சொன்னதை விட்டு சொல் பேச்சு கேட்காம, உயிர்த்தெழுந்த பிறகு சொல் பேச்சு கேட்காம கடலுக்கு மறுபடியும் மீன் பிடிக்க போனாங்க. ஒன்றும் கிடைக்கல. மறுபடியும் அப்பாவுடைய வார்த்தையின்படி வளையப்பட்டாங்க. நிறைய மீன் கிடச்சிது. திரும்பி வந்தால் சாப்பாடும் ரெடியாக ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாரு. அப்பவும் மீனும் சாப்பிட்டார்கள். கையை தட்டி. எத்தனை பேர் புரியுது? அப்பா கிட்ட வந்துட்டிங்கன்னா அப்பத்துக்கு குறையே இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், அப்பா கிட்ட வந்திருக்கிறீங்க, அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிறீங்க, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. அப்பத்துக்கு ஒரு நாள் அலைந்து திரிய மாட்டீர்கள். நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததே கிடையாது, திரிகிறதும் கிடையாது. அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதான் உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம். ஆமேன் ஆமேன். அப்போது இவன் குமாரன், இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கையை தட்டி. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானேன்னு இதான் ஃபாதர் எழுதினார். எத்தனை பேர் புரியுது? எப்பொழுதும் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில். நான் அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன். அப்பா விட்டு தூரமாக போனப்போ சந்தோஷத்தை இழந்து நிம்மதியை இழந்தீங்க இல்லையா? இன்றைக்கி அப்பா கிட்ட வந்திருக்கிறீங்க. நீங்கள் சொந்த ரட்சகரை அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது அறியலை, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டீங்க. இனி முடிவெடுத்துடணும். இனி நீங்கள் செழிப்பாக இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதுதான் ஐஸ்வர்யம். எதிரே புரியுது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் இருப்பீங்க. அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள். ஆமேன். அப்படியே நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன், ப்ளஸ் பண்ணுறேன். அடகுல இருக்கிற நகையெல்லாம் வரட்டும். வித்த நகையெல்லாம், ஆமேன், ஆமாம், அதை விட அதிகமாகவே கர்த்தர் வாங்க கிருபை செய்வாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல வஸ்திரத்தை தேவன் உங்களுக்கு தருவார், உடுத்தி வைப்பார். நல்ல பாதரட்சைகளை, நல்ல ஹேமா, நல்ல ஷூ, நல்ல செப்பல்லாம் நீங்கள் போடுவீங்க. லிட்ரலாக எடுத்துகிட்டு பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. நான் நம்புகிறேன். ஏசப்பா பிள்ளைங்க நீ எல்லாமே. இந்த பையனுக்கு என்ன போட்டாங்க? லிட்ரலாக தானே எல்லாம் நடந்துச்சு. லிட்ரலாக ட்ரெஸ்ஸு போட்டாங்க, மோதிரம் கொடுத்தாங்க, பாதரட்சை கொடுத்தாங்க, சூப்பராக அவனை சாப்பிட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் அப்பாவுடைய பிள்ளை, மனம் திரும்பி அவர் சொந்த ரட்சகரை ஏற்றிருக்கீங்க. அதனால் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைப்பீங்க. நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிற மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்து வைத்திருப்பீர்கள். அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உண்டு. சாம் பாஸ்டர் அழகாக சொன்னாப்புல, ஆஸ்திங்கிறது நம்ம அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, முன்னோர், பிதாக்கள் நமக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறது. அதுதான் ஆஸ்தி. சொத்து சொல்லுவோம் இல்லையா, பூர்வீக சொத்துன்ட்டு. ஐஸ்வர்யங்கிறது நாம் சம்பாதிக்கிறது. புரியுதுங்களா? அப்படின்னு சொன்னாப்புல அவங்க. ஆமாம், அப்படி தான். உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, பாட்டன், பூட்டெல்லாம் உங்களுக்காக சம்பாதிச்சு வச்சதெல்லாம் வரும். ஆமே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற கர்த்தர் உங்கள் பிதாக்களுடைய சொத்து பத்திரம் உங்கள் கைக்கு வரும்னு இருக்கிறார். சரிங்களா? பிதாக்களுடைய உங்களுக்காக சேமித்து வச்ச பொருட்கள், நகைகள், ஐஸ்வர்யமான அத்தனை எனது உபகரணங்களும் வரும். நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஆமீன். இதுவரைக்கும் தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அப்போடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே உங்கள் வார்த்தைகள் விசுவாசித்த ஆண்டவரை வாஞ்சியோடும் தாகத்தோடு இதனை கேட்டு பெற்றுக்கொண்ட எல்லாருக்கும் நிறைவேறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் பரிசுத்த நான் மாத்திரம் பெரிதாய் மகிமையோட நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சகல துதிகன மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிஞ்செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாவர் சேர்ந்து சொல்லுவோம், நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம நேரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னைக்கு கேட்ட சத்தியம் ரொம்ப பிரயோஜனமானது. திடீர்னு நமக்கு இன்னைக்கு ப்ரீமியர் போட வேண்டியதாகி போச்சு. அதனால தான் இதில் ப்ரீமியரில் பேசியிருக்கிறோம். ஓகே, நாளை காலை தொடர்ந்து ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். நாளை மாலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ.